தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். மூவேளை ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூய் ஆவியால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசியை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதனாளார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இன்றைய புனிதர் புனித ஹெப்ரேம் 306 373. இவருடைய தகப்பன் ஒரு பூசாரி. ஹெப்ரேம் கிறிஸ்தவர் ஆகிவிட்டார் என்பதை அறிந்தும் அவர் தன் மகளை வீட்டில் இருந்து விரட்டிவிட்டார். இவர் வயல்வெளிகளிலும் காடுகளிலும் அலைந்து இறுதியாக ஒரு ஆயரை அடைந்தார். ஆயர் இவருக்கு குருத்துவ கல்வி கற்பிக்க ஏற்பாடு செய்தார். இவருக்கு திருத்தொண்ட பட்டம் கிடைத்தது. தாழ்ச்சியினால் குரு பட்டத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். வேத விரோதிகளுக்கு எதிராக இவர் பல நூல்களை எழுதி திருச்சபைக்கு பெருத்த ஆதரவாக இருந்து வந்தார். கொள்கைகளை பரப்பி வந்தார். இவரோ தமது திருவேதத்தின் போதனைகளை எடுத்துரைக்க பல பாடல்களை இயற்றி அவற்றை மக்கள் தம் இல்லங்களிலும் கோயில்களிலும் பாடச் செய்தார். கிறிஸ்தவர்களின் வாழ்வில் வேத பாடல்கள் முக்கிய இடம் பெறுகின்றன என்பதை இவர் அறிந்திருந்தார். பரிசுத்த ஆவியின் வீணை என இவர் அழைக்கப்பட்டார். சிந்தனை: நமது திருமறையின் போதனைகளை பரப்ப பாடல்கள் சிறந்த சாதனங்களாகும். ஜெபம். ஆண்டவரே, பக்தியூட்டின் பாடல்களை இயற்றக்கூடிய கவிஞர்களை திருச்சபைக்கு நிரம்ப பெற்றுத்தாரும். ஆமேன். மணிகளை ஒலித்திடுவோம், ஆடி பாடி மகிழ்வோம், ஆர்ப்பரித்தே எழுவோம், ஆரவாரம் செய்வோம்.
செயல்கள் செய்தவர் இறைவன், அவர் புகழ் பாடிடுவோம். திருப்பலியை நிறைவேற்றி, திருப்பலியை நிறைவேற்றி புத்துயிர் தினம் பெறுவோம். ஆர்ப்பரித்தே எழுவோம், ஆரவாரம் செய்வோம். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யார் முன் நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? என் பகைவர்கள் என்னை தாக்கும்போது அவர்களே இடறி விழுந்தார்கள். திருப்பாடல்கள் 26 இறைவசனங்கள் 1 மற்றும் 2. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் ஜெய்கனேர் ராஜ், மெர்சிலின் லீனா தங்களுடைய 6ஆம் ஆண்டு திருமண நாளை இன்று நினைவு கூறுகின்றார்கள். இத்தம்பதியினருக்காகவும் அவர்களுடைய குடும்ப கருத்துகளுக்காகவும் இன்றைய திருப்பலியிலே நாம் செபிப்போம். மேலும் தொடர்ந்து கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லாருக்காகவும் செபிப்போம். இறைவன் இவர்களை ஆசீர்வதித்து நல்ல உடல் சுகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் எனவும், நோயினால் நித்திய இளைப்பாறுதலை அடைந்திருக்கின்றவர்கள் ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்தில் நித்திய இளைப்பாறுதலையும், அவர்களுடைய இழப்பால் வாடுகின்ற குடும்பங்களுக்கு அமைதியும் வேண்டி இந்த திருப்பலியிலே செபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்கினியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம்மை எல்லாம் உப்பாகவும் ஒளியாகவும், உப்பாயிருந்து சாரமேற்ற, சுவை சேர்க்க, பாதுகாக்க கடவுள் நமக்கு அழைப்பு தருகின்றார். ஒளியாயிருந்து வழி நடத்த, இருள் அகற்ற, மகிழ்ச்சியை அளிக்க அழைப்பு தருகின்றார். சிந்தனைகளோடு இந்த திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானு தூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும், உமது வழிநடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அரசர்கள் முதல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தை 7 முதல் 16 முடிய. அந்நாட்களில் நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாட்களில் அந்த ஓடையும் வற்றி போயின. அப்பொழுது ஆண்டவரது வாக்கு எலியாவுக்கு வந்தது. நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு. அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு
ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளை இடுகின்றேன். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சொல்லிகளை பொறுக்கி கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வரச் சொல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் உன் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை, பானையில் கையளவு மாவும் களையத்தில் சிறிதளவும் எண்ணெயுமே இல்லை உண்டு என்று கூறினார். இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கி கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவேன், அதன்பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், நீ போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கு உன் மகனுக்கு சுட்டுக்கொடு. இஸ்ரேல் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே, நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் பொழுது பாலையில் உள்ள மாவு தீராது, களையத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் அப்போது போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பாளையத்தில் இருந்த மாவு தீரவில்லை, களையத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகவொளி வீச செய்யும். எனக்கு நீதி அளிக்கின்ற கடவுளே, நாம் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தாரும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்கள்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடி செல்வீர்கள்? பல்லவி. ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகவொளி வீச செய்யும். ஆண்டவர் என்னை தம் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். இதை அறிந்து கொள்ளுங்கள். சினமுட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாய் இருங்கள். பல்லவி. ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகவொளி வீச செய்யும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருளும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகவொளி வீச செய்யும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 13 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண்ணுலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும் வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர்.
அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்கினியவர்களே, கடந்த மாதத்திலே இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து வேலை நிமித்தமாய் தங்களுடைய சொந்த ஊர்களிலிருந்தும் மாநிலத்திலிருந்தும் பிழைப்பு தேடி வேறு மாநிலங்களுக்கு சென்றவர்கள் கொரோனா நோய் ஏற்படுத்திய வேலை இழப்பு காரணமாகவும் இருக்கின்ற இடத்தில் வாழ இயலாத சூழலிலும் தங்களுடைய சொந்த ஊர்களையும் மாநிலங்களையும் நோக்கி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. மக்கள் 1000 கணக்கில் கொடிநடையாய் பல 100 மைல்கள் பல 1000 மைல்கள் நடந்து சென்றார்கள். தங்களுடைய உடைமைகளோடும் தங்களுடைய குடும்பத்தாரோடும் சென்றார்கள். சாலை வழியை பயன்படுத்தினார்கள், அல்லது சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனங்களை பயன்படுத்தினார்கள். இன்னும் சிலர் ரயில் தண்டவள பாதையில் கூட அவர்கள் நடந்து சென்றார்கள். இப்படி புலம்பெயர்ந்த மக்கள் தங்களுடைய மாநிலங்களை ஊர்களை நகர்ந்து செல்லுகின்ற பொழுது அவர்கள் எதிர்கொண்ட இன்னல்கள், இடையூறுகள், இழப்புகள், மரணங்கள், விபத்துக்கள் இவைகளையெல்லாம் குறித்து நாம் ஊடகங்களில் பார்த்தோம். அதே வேளையில் அரசும் கூட இந்த புலம்பெயர்ந்த மக்களுக்கு உதவிட வேண்டும் என்கின்ற முனைப்பில் ஷர்மிக் என்கின்ற ரயில்களை இயக்க ஆரம்பித்தது. இந்த ரயில்களில் நிறைய ரயில்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு பதிலாக வேறு இடத்திற்கு சென்றது என்பது இன்னொரு கதை. ஆனால் இந்த ஷர்மிக் ரயில் ஒன்று கர்நாடகா மாநிலத்திலிருந்து உத்தரப்பிரதேசம் சென்ற ரயில் பீகார் ரயில் நிலையத்தை அடைந்த பொழுது அந்த ரயிலில் ஒரு தாயும் பால் குடிக்கின்ற ஒரு குழந்தையும் பயணித்தார்கள். அப்பொழுது அந்த தாய் அந்த ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த ரயில்வே துறையை சார்ந்த காவலரிடம், என் குழந்தைக்கு பசிக்கிறது, என்னால் இறங்கி பால் வாங்க முடியாது, உதவினால் நலமாக இருக்கும் என்று வேண்டுகோளை வைக்க, அந்த காவல்துறை அதிகாரி இந்தர் சிங் என்பவர் உடனடியாக இறங்கி ஓடி சென்று ஒரு பால் வாங்கி கொண்டு வருவதற்கு முன்னதாகவே ரயில் புறப்படுகிறது. ரயிலின் வேகத்திற்கு இந்த ரயில்வே துறையை சார்ந்த காவலரும் ஓடி வாங்கி வந்த அந்த பாலை இந்த தாயிடம் ஒப்படைக்க, கடந்த வாரத்தில் அது ஒரு ட்ரெண்டிங் வீடியோவாக முகநூலிலும் செய்தித்தாள்களிலும் வலையொலிகளிலும் நாம் கண்டோம். அன்புக்குரியவர்களே, செய்தி தேவையில் இருந்த ஒரு ஏழை தாய்க்கு, இந்த தாயின் குழந்தை உண்பதற்கு எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு காவலரை குறித்த அல்லது அந்த காவலர் செய்த உதவியை குறித்த காணொளி அது. இந்த நிகழ்வின் பின்னணியில்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டை உங்களோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகின்றேன். இன்றைய நற்செய்தியில் இயேசு நம்மையெல்லாம் உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க அழைப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி
திருப்பலியினுடைய முகப்பிலே குறிப்பிட்டேன் அல்லது முன்னுரையிலே குறிப்பிட்டேன். ஏன் கடவுள் அல்லது இயேசு நம்மை உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க அழைப்பு கொடுக்கின்றார்? அல்லது இயேசு ஏன் உப்பையும் ஒளியையும் தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியில் கருப்பொருள்களாக கொள்ள வேண்டும்? அன்புக்கினியவர்களே, உப்பும் ஒளியும் நம்முடைய வாழ்க்கையோடு இரண்டர கலந்த பொருட்கள். அது மிக அத்தியாவசியமான பொருட்கள் என்று கூட நாம் சொல்லலாம். உப்பில்லாத உணவை யாரும் விரும்பி உண்ண மாட்டார்கள். உப்பில்லாத உணவை உட்கொள்ளுகின்றவர்கள் ஒருவேளை நோயாளிகளாக இருப்பார்கள், அல்லது ஏற்கனவே தங்களுக்கு இருக்கின்ற நோயினுடைய தீவிரத்தை கட்டுப்படுத்துவதற்கு மருத்துவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் உப்பை சேர்த்து கொள்வதை தவிர்த்து உண்ணுகின்ற நபர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் இயேசு இங்கு நம்மை உலகிற்கு உப்பாய் இருக்க அழைப்பு விடுக்கிறார் என்று சொன்னால், நாம் உப்பினுடைய தன்மைகளை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். உப்பினுடைய தன்மைகள் எதுவாக இருக்கிறது? உப்பு ஒரு பொருளோடு சேர்க்கின்ற பொழுது அந்த பொருளுக்கு அல்லது அந்த உணவுப் பொருளுக்கு சுவை சேர்க்கிறது. நாம் உண்ணுகின்றோம், உணவு தயாரிக்கின்றோம். உப்பில்லாமல் உணவை தயாரிக்கின்ற பொழுது அதை நாம் உண்ணுகிறோம் என்று சொன்னால் நாம் சொல்லிவிடுவோம், இந்த உணவு நன்றாக இல்லை. ஒரு உதாரணத்திற்கு, நம்முடைய குடும்பங்களில் செய்யப்படுகின்ற ஒரு குழம்பாக இருக்கட்டும், ஒரு கூட்டாக இருக்கட்டும், அதில் உப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறோம்? உடனே அம்மா உப்பு இல்லை, அம்மா நல்லாவே இல்லை. காரணம், அந்த உணவில் இருக்க வேண்டிய சுவை அங்கு இல்லை. அந்த சுவையை சேர்ப்பது எதுவாக இருக்கிறது? உப்பாக இருக்கிறது. அப்படி என்றால் திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவருமே அடுத்தவரை சார்ந்தோ அல்லது அடுத்தவருக்காகத்தான் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தவருக்காக சார்ந்து என்பதை விட நாம் அடுத்தவருக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது ஒரு அடுத்தவர் என்றும் சொல்லலாம், அல்லது ஒரு சமூகத்திற்கான வாழ்வு என்றும் சொல்லலாம், அல்லது ஒரு தேசத்திற்கான வாழ்வு என்று சொல்லலாம், அல்லது இந்த உலகத்திற்கான வாழ்வு என்றும் சொல்லலாம். அப்படிப்பட்ட சூழலில் நாம் எதற்காக நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமோ அந்த அர்ப்பணத்திற்கு சுவை சேர்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். காரணம், உப்பினுடைய தன்மை அது எந்த உணவுப் பொருளோடு சேர்கிறதோ அந்த உணவுப் பொருளுக்கு அது சுவை சேர்ப்பது போல் நம்முடைய வாழ்வும் அடுத்தவருக்கு சுவை சேர்ப்பதாய், அர்த்தமுள்ளதாய் மாற்றுவதாய் இருக்க வேண்டும். இந்த உப்பு பொருட்களை கெடாமலும் வைத்திருக்கிறது. நம் உப்பை கொண்டு பொருட்களை பாதுகாக்கின்ற பொழுது அது கெடாமல் நீண்ட நாட்களுக்கு வருகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நம்முடைய உடனிருப்பு, நம்முடைய தோழமை, நம்முடைய உறவை நாம் வாழுகின்ற காலமெல்லாம் அதை பாதுகாப்பதாக, பழுதுபடுத்தாமல் இருக்க உதவுவதாக இருக்க வேண்டும் என்பதும் இந்த உப்பின் வழியாய் கடவுள் நமக்கு தருகிற செய்தியாக நான் பார்க்கின்றேன். தொடர்ந்து இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் ஒளியாய் இருக்க அழைக்கப்படுகிறேன். உலகிற்கு ஒளியாய், உன் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, உன் உறவினருக்கு மட்டுமல்ல, அல்லது உன்னுடைய சமூகத்திற்கு மட்டுமல்ல, அல்லது நீ வாழுகின்ற எல்லைக்குள் இருக்கின்ற மக்களுக்கு மட்டுமல்ல, மாறாக நீ உலகனைத்திற்கும் ஒளியாய் இருக்க அழைக்கப்படுகின்றார். நான் முதலிலே குறிப்பிட்ட அந்த சம்பவத்தில் அந்த காவலர் ஒரு ஒளியாக, உப்பாக இருக்கிறார் என்பதை நான் பார்க்கின்றேன். காரணம், அந்த பசியில் வாடிய குழந்தைக்கு அவருடைய பசியை ஆற்ற அவர் உதவி செய்கின்றார். அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றார், அந்த தாய்க்கும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றார், அவருடைய ஏக்கத்தை தீர்த்து வைக்கின்றார். அவர் உப்பின் தன்மையோடு இந்த குடும்பத்திற்கு அல்லது அந்த தாய்க்கும் சேய்க்கும் மகிழ்ச்சியை தருகின்ற, அவர்களுக்கான தேவையை பூர்த்தி செய்து மன திருப்தியை அளிக்கின்ற ஒருவராக இருப்பதால் நான் அவரை உப்பாகவும் ஒளியாகவும் பார்க்கின்றேன். உலகிற்கு ஒளியாய் இருப்பது என்பது இதுதான். நம்முடைய வாழ்க்கை அடுத்தவருக்கு மகிழ்ச்சி அளிப்பதாய், அடுத்தவருக்கு நிம்மதியை அளிப்பதாய் இருக்க வேண்டும்.
ஒளியின் தன்மை எதுவாக இருக்கிறது? ஒளி இருளை அகற்றுவதாய் இருக்கிறது. ஒளிர்கின்ற இடம் முழுவதையும் ஒளிமயமாக்குவதாய் இருக்கின்றது. அது வழிகாட்டுகின்ற ஒன்றாகவும் இருக்கிறது. இந்த ஒளியை கொண்டு நாம் எவ்வளவோ செய்கின்றோம். ஒளி நாம் இழந்த ஒன்றை தேடி கண்டுபிடிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. அப்படி என்றால் இந்த ஒளியின் தன்மைகள் நம்மிலும் இருக்க வேண்டும். அதனால்தான் இயேசு தம்முடைய சீடர்களிடம் சொல்லுவார், உங்களுடைய செயல்கள் மூலம் நீங்கள் என் சீடர்கள் என்பதை மக்கள் அறிந்து கொள்ளட்டும். எப்படி ஒளியினுடைய தன்மை எல்லாருக்கும் உதவுவதாய் இருக்கிறதோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய செயல்பாடுகளும் இருக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் மூலமாய் நாம் உலகிற்கான ஒளியாயிருக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக, ஏன் நவம்பர் மாதம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டாலும் கூட ஏறக்குறைய 6 மாதங்களை கடந்து உலகம் முழுவதும் கொரோனா என்கின்ற நோய் தொற்றினுடைய தீவிரம் அதிகமாக ஒரு சில பகுதிகளில் இருந்தாலும் கூட உலகம் முழுவதும் இன்று இந்த நோய் தொற்று இருக்கும் பட்சத்தில், இந்த சூழலிலும் கூட நம்முடைய அரசியல்கள் மூலமாய், நம்முடைய உடனிருப்பின் மூலமாய், ஆறுதலான வார்த்தைகள் மூலமாய், சின்ன சின்ன உதவிகள் செய்வதின் மூலமாய் நாம் உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் எலியா இறைவாக்கினர் சாரிபாத்திலிருந்து ஒரு கைம்பெண்ணிடமிருந்து உதவியை பெற்றுக்கொண்டு அந்த பஞ்சம் தீரும் காலம் மட்டும் அந்த குடும்பத்துக்கும் உதவுகின்ற ஒருவராய் இருக்கின்றார். கடவுளுடைய செயல்பாட்டில் அல்லது கடவுளுடைய பார்வையில் எலியா அந்த சாரிபாத்து குடும்பத்திற்கான ஒளியாகவும் உப்பாகவும் இருந்து செயல்பட்டார். அன்புக்குரியவர்கள், இப்படி இருக்கத்தான் கடவுள் இன்று நமக்கும் அழைப்பு கொடுக்கின்றார். அதே வேளையில் ஒரு சமூக கருத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். இன்று சாரிபாத்தில் இருக்கின்ற கைம்பெண்ணிடம் எலியா அனுப்பப்பட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்டோம். அந்த பஞ்சம் காலம் தீரும் வரை அந்த கைம்பெண் இறைவாக்கினருக்கு, கடவுளுடைய மனிதருக்கு உதவி செய்தார். எனவே கடவுள் இந்த இறைவாக்கினருடைய ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை அந்த ஏழை கைம்பெண்ணுக்கும் அவனுடைய மகனுக்கும் அடுத்தடுத்து நாம் வாசிக்கின்ற பகுதியில் எப்படி கடவுள் தொடர்ந்து தன்னுடைய இறை பராமரிப்பை அந்த ஏழை கைம்பெண்ணுக்கு கொடுத்தார் என்பதை அடுத்தடுத்த பகுதிகள் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்று நமக்கான சமூக சிந்தனை, நமது குடும்பத்தில் இருக்கின்ற கைம்பெண்களை நாம் எப்படி பராமரிக்கின்றோம்? இந்த கைம்பெண்களுடைய குடும்பத்தை நாம் எப்படி பார்க்கின்றோம்? இன்று அவர்கள் மீதான நம்முடைய பார்வை எப்படியாய் இருக்கிறது? விவிலியத்தில் பல பகுதிகளில் நாம் வாசிக்கின்றோம், கடவுள் கைம்பெண்களின் வேண்டுதலை கேட்டருளினார், அல்லது கடவுள் கைம்பெண்கள் மற்றும் அனாதைகளை கைவிடார், அவர்களுடைய வேண்டுதலுக்கு உடனடியாய் பதில் கொடுப்பார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களை, இவர்களை குறித்து நாம் சற்று எச்சரிக்கையாயிருப்போம். இவர்களுடைய கண்ணீர், இவர்களுடைய ஜெபம் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே இவர்களை அவர்களுக்குரிய மாண்போடு நடத்துவோம். அவர்களும் நம்மில் ஒருவர் என்பதை உணர்ந்து கொள்வோம். சமூகம் உருவாக்கி வைத்திருக்கின்ற பார்வையோடு சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாக முடி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருளுமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி
எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதி நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். முத நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீரர்களுக்கு அளித்து நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரர்களுக்கு அளித்து நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லாரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று நமக்கு உரியதே. ஆமென். உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க அருள் வேண்டி கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்து கழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் நீர் என் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவர் என் கற்பாரை, என் புகலிடம், என் மீட்பர், என் கடவுளே எனக்கு துணைவர்.
திருப்பாடல்கள் 17 இறைவசனம் 3. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகிறோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.